அனைவருக்கும் வணக்கம். ஒளியால் மனித வாழ்க்கை. இந்த பூமியில் மனிதன் வாழ்கிறான். அவனுக்கு ஒளி மூலமே வாழ்க்கை அமைகிறது. ஒளி என்றால் ஜோதி. அந்த ஜோதி ஒளி விழக்கூடிய இடத்திற்கு பேரு இடம். அதுவே ஜோதிடம். ஜோதி பிளஸ் இடம், ஜோதிடம். ஜோதி என்றால் ஒளி, ஒளி விழக்கூடிய இடம், ஜோதிடம். அப்போ பூமி மீது ஒளி விழுகிறது. எந்த ஒளி விழுகிறது? இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய மொத்த கிரகங்களுடைய ஒளியும் பூமி மீது விழுகிறது. அதில் சுப ஒளியும் பூமி மீது விழுகிறது, பாவ ஒளியும் விழுகிறது. சுப ஒளி விழும் பொழுது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவன் பிறந்த நேரத்தில் அவனுக்கு எல்லா கிரகங்களும் சுபத்துவமாக சுப ஒளியை பெற்று அவன் பிறந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக சுப ஒளியால் சுப கிரகங்களுடைய காலங்கள் தொடர்ச்சியாக அவன் சுபமாக எல்லா வாழ்க்கையும் அனுபவிக்கிறான். அவன் பிறக்கும்போது பாவ கிரகத்துடைய ஒளிகள் அந்த இடத்தில் அவன் பிறக்கும் இடத்தில் விழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தொடர்ந்து பாவ கிரகத்துடைய காலங்களில் மாட்டிக்கொண்டு தொடர்ந்து பாவ கிரகங்கள் அவனை இயக்குகிறது. இது போன்று சில பேருக்கு மாறி மாறி சில கிரகங்கள் சில பாவ ஒளியும் கலந்து விழும், சுப ஒளியும் கலந்து விழும். அவருடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கும். இதுதான் மனித வாழ்க்கை ஒளியால் தான் அமைகிறது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். சூரியன் தான் ஒளி, மிக அதிகமான ஒளியை கொண்ட உயிர். ஒரு மனுஷ உயிரை உருவாக்கக்கூடிய கோள் எதுவென்றால் சூரியன். இந்த சூரியன் தான் மனுஷனுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அத்தனை ஆற்றலும் சூரியனிடம் உள்ளது. சூரியனை சுற்றி அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய புதன் கிட்ட 30% சுப ஒளி இருக்கிறது. புதன் ஒரு சுப கிரகம். அவர்கிட்ட 30% சுப ஒளி இருக்கிறது. அவர் சூரியனிடம் இருந்து பெறக்கூடிய அந்த ஒளியை பெற்று தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சுபத்தன்மையை இந்த பூமிக்கு, மூன்றாவதாக சுத்தக்கூடிய இந்த பூமி, நாம் வாழும் பூமிக்கு தன்னுடைய 30% ஒளியை இந்த பூமி மீது அவர் வீசுகிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக 7வது இடத்தில் வீசுகிறது தன்னுடைய கதிர்வீச்சால். அடுத்து சுற்றுவது சுக்கிரன். இவரிடம் 50% சுப ஒளி இருக்கிறது. மொத்தமே சுப ஒளி தான், ரெண்டுமே சுபகிரகம் தான். இவர்கிட்ட 30% ஒளியை வீச முடியுது பூமி மீது. இவர்கிட்ட 50% சூரிய ஒளியை பெற்று இவர்கிட்ட இருக்கிற அந்த கிரகத்தன்மையை வைத்து கலந்து அவருடைய இருக்கிற அந்த ஒளியை வைத்து சேர்த்து பூமி மீது வீசுகிறது. இது 50% சுப ஒளியை இந்த பூமிக்கு அனுப்புகிறது. நாம் வாழும் பூமி இது. அதுக்கடுத்து செவ்வாய். இது ரெண்டும் சுபகிரகங்கள். செவ்வாய் முக்கால் பாவர், கால் சுபர். முக்கால் பாவர் என்றால் 100%, 75% இந்த செவ்வாய் கிரகத்துக்கிட்ட பாவ ஒளி இருக்கிறது. மனுஷனுக்கு தேவையில்லாத ஒளி இருக்கிறது. 25% மட்டும் மனிதனுக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒளி இருக்கிறது. எனவே இது 75% பாவ ஒளி இந்த செவ்வாய் கிட்ட இருக்கிறது. அதுவும் இந்த பூமி மீது விழுகிறது. அதுக்கடுத்து குருவுடைய ஒளி. குரு செவ்வாயை விட ரொம்ப தொலைவில் பெரிய கிரகமாக இருக்கிறது. அங்க முழுவதும் 100% சுப ஒளி மட்டுமே குருவிடம் உள்ளது. அப்ப மனிதனுக்கு தேவையான, மனிதனை வாழ வைக்கக்கூடிய அனைத்தும் இந்த குரு கிட்ட, குருவுடைய ஒளி மூலியமாக இந்த பூமிக்கு வீசும் பொழுது நல்லவே நடக்கிறது. அப்போ 3 சுபகிரகங்கள், 1 புதன், 2 சுக்கிரன், 3வது குரு. 3 சுபகிரகங்களும் மனிதனை பூமி மீது நல்ல ஒளி, சுப ஒளியை வீசி மனிதனை சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடிய கிரகங்கள் 3. செவ்வாய் 75% பாவ ஒளி தான் இருக்கிறது. அடுத்து சனி கடைசியாக சுற்றுவது. இந்த சூரிய ஒளி சனிக்கு கம்மியாகவே விழுகிறது. அவர்கிட்ட கருநீல ஒளி இருக்கிறது. மனுஷனுக்கு தேவையில்லாத அத்தனையும் சனி கிரகத்துடைய ஒளி. அந்த ஒளி மனுஷனுக்கு அனைத்து பிரச்சனையும் தரக்கூடிய 100% பாவ கிரகமாக இருக்கிறது. அந்த ஒளி எங்கெல்லாம் படுகிறதோ அங்க எல்லாமே பிரச்சனையும்
இந்த பூமியில் உள்ள எந்தெந்த பகுதியெல்லாம் படுகிறதோ அத்தனையும் பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ மனுஷனுக்கு தேவையில்லாத கிரகம் என்றால் ஒன்று சனி, அடுத்து செவ்வாய். இந்த ரெண்டும், சனி 100% பாவ கிரகம், செவ்வாய் 75% பாவ கிரகம். இந்த 2 கிரகமும் இல்லாமல் இருந்தால் மனிதன் நிம்மதியாக வாழ்வான். மற்ற இந்த புதன், சுக்கிரன், குரு இந்த ஒளி மட்டும் பெற்றால் சந்தோஷமான வாழ்க்கை அவனுக்கு அமையும். எனவே மனித வாழ்க்கை ஒளியின் மூலமாக அமைகிறது. சுப ஒளியோடு பிறக்கும் பொழுது வானத்தில் அந்த சுப ஒளி அந்த இடத்தில் விழுந்து அவன் பிறப்பவன் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறான். பாவ ஒளி வளர்ந்தால் அவனுடைய வாழ்க்கை பாவ ஒளி விழும்போது அவன் பிறப்பவன் அவனுடைய ஜாதகப்படி அவன் கஷ்டப்படுகிறான். இரண்டும் கலந்து விழுந்தால் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறது. இதுவே ஒளியாலே மனித வாழ்க்கை இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.